ஹாய் கைஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா என்னால் மெசேஜ் எதுவுமே வீடியோவா போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கான ரீசனை நான் இன்னொரு வீடியோவில் என்னோட டெஸ்ட் மணியா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுறது வார்த்தை, வேர்ட். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில வார்த்தைக்கான முக்கியத்துவம்ன்றது ரொம்பவே அதிகம். ஏன்னா வார்த்தைன்றது ஒருத்தரை காயப்படுத்தவும் முடியும், ஒருத்தரை உயர்த்தவும் முடியும். பட் ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சோ நாம தேவனை அறிய வேண்டும்னா அவருடைய வார்த்தையை அறிவது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா வார்த்தை அவரிடம் இருக்கிறது, அவரே அந்த வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள், வசனங்களை நாம அநேக வேலையில என்ன பண்ணிடுறோம், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அதை வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, வார்த்தைய படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம நாம ஈஸியா காரணம் சொல்லிட்டு கடந்து போயிட்டு இருக்கோம். வேலை டென்ஷனு, ஸோ எனக்கு வேலை ரொம்ப பிஸியா இருக்கு, அதனால பைபிள் படிக்க கூட நேரம் இல்லை, அண்ட் ரொம்ப டிப்ரெஷன், என்னால பைபிள் படிக்க முடியல, தூங்கணும், இல்லை எனக்கு டைம் இல்லாம ஓடிட்டு இருக்கேன், இல்லை என்னோட படிக்கிற காரியத்துல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நம்மளுடைய தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். நீங்க மட்டும் இல்ல, நானும் அதை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதை நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நாம எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல? நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர் வேணும், நல்லா இருக்கணும், அண்ட் நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு, அதை நம்ம அச்சீவ் பண்ணணும், இதுக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். நிச்சயமா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் நாம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா இது எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஸோ அந்த சந்தோஷத்தையும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டேன்னா இன்றைக்கு நான் சாட்சியா நிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆமென். ஸோ இன்னொரு காரியம், சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஸோ வசனத்தோட வல்லமை பாருங்க. நம்ம அநேக வேலையில என்ன பண்றோம், நமக்கு ஒரு தேவை இருந்தா மட்டும் ஆண்டவரை தேடுவோம்.